தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மே மாதம் 10ஆம் தேதி காலையில் வாருங்கள் ஆராதிப்போம் ஜெபத்திற்கு. தேவ ஜனங்களாகி உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைக்கு வேத வசனம் சங்கீதம் 2வது அதிகாரம் 11வது வசனம். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களிகூறுங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவித்து நடுக்கத்தோடு களிகூற கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் இருக்கிறது ஏங்குவதெல்லாம் உடைய கிருபை அப்பா. நிர்மூலமாகாமல் இருக்கிறது உடைய கிருபை, உடைய காருண்யம். ஆண்டவரே, என்னை பெரியவனாக்கும் என்ற வார்த்தையின்படி உடைய கிருபை எங்களை தாங்கினதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நோவாவுக்கும் உடைய கண்களில் கிருபை கிடைத்தது போல எங்களுக்கும் ஆண்டவரே கிருபையை தந்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். தகப்பனை இரவெல்லாம் காத்து புதிய நாளை நீர் தந்திருக்கிறீர். இந்த புதிய நாளில் உமக்கு பிரியமாய் நடக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே காலை வேளையில் உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நிற்க, மோசையை போல நிற்க கர்த்தர் கிருபை செய்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் உம்முடைய கிருபை புதிதாக இருக்கும் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருவருக்கும் உடைய புது கிருபையை கொடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உயிருள்ள நாளெல்லாம் உம்மையே ஆராதிப்பே. என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மையே ஆராதிப்பே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மையே ஆராதிப்பே. வானாதி வானங்கள் படைத்தவரே, வல்லமை உள்ளவர் நீதானே. வானாதி வானங்கள் படைத்தவரே, வல்லமை உள்ளவர் நீர்தானே. மாம்சத்தில் வெளிப்பட்டி மண்ணான எனக்குள் தங்கி நீரே. மாம்சத்தில் வெளிப்பட்டி மண்ணான எனக்குள் தங்கி நீரே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மையே ஆராதிப்பே. கிருபையினா என் வாழ்வு நிலைத்து நிற்கின்றதே. உம் கிருபையினா என் வாழ்வு நிலைத்து நிற்கின்றதே. தாழ்மை உள்ளோருக்கு உம் கிருபை தகப்பனை தருகின்றீர் நல் கிருபை. தாழ்மை உள்ளோருக்கு உம் கிருபை தகப்பனை தருகின்றீர் நல் கிருபை. ஓடினேன் கால்கள் முடங்கவில்லை, பாடுகள் என்னை அழிக்கவில்லை. ஓடினேன் கால்கள் முடங்கவில்லை, பாடுகள் என்னை அழிக்கவில்லை. உம் கிருபையினா என் வாழ்வு நிலைத்து நிற்கின்றதே. உம் கிருபையினா என் வாழ்வு நிலைத்து நிற்கின்றதே. அழியாமல் காத்ததும் கிருபை, ஆசீர்வதித்ததும் உம் கிருபை. அழியாமல் காத்ததும் உம் கிருபை, ஆசீர்வதித்ததும் உம் கிருபை. ஆழியை கடந்ததும் உம் கிருபை,
ஆபத்தில் புகலிடம் கிருபை, ஆழியை கடந்ததும் கிருபை, ஆபத்தில் புகலிடம் கிருபை, கிருபையினால் என் வாழ்வு நிலைத்து நிற்கின்றதே, கிருபையினால் என் வாழ்வு நிலைத்து நிற்கின்றதே. காலை தோறும் கிருபை தகப்பனை தருகின்றீர் நல் கிருபை, காலை தோறும் கிருபை தகப்பனை தருகின்றீர் நல் கிருபை, கண்ணீரை துடைத்ததும் கிருபை, என் காயங்களை ஆற்றியதும் கிருபை, என் கண்ணீரை துடைத்ததும் கிருபை, என் காயங்களை ஆற்றியதும் கிருபை, கிருபையினால் என் வாழ்வு நிலைத்து நிற்கின்றதே, கிருபையினால் என் வாழ்வு நிலைத்து நிற்கின்றதே. ஊழியம் தந்ததும் கிருபை, ஊழியம் செய்வதும் கிருபை, ஊழியம் தந்ததும் கிருபை, ஊழியம் செய்வதும் கிருபை, உயர்த்தி வைத்ததும் கிருபை, உம்மோடு நடப்பதும் கிருபை, உயர்த்தி வைத்ததும் கிருபை, உம்மோடு நடப்பதும் கிருபையினால் என் வாழ்வு நிலைத்து நிற்கின்றதே, கிருபையினால் என் வாழ்வு நிலைத்து நிற்கின்றதே. என்னை ஆட்கொண்ட தகப்பன் நீரல்லவோ, உம்மில் அன்பு கூறுவேன், உம்மை ஆராதிப்பேன். என்னை ஆட்கொண்ட தகப்பன் நீரல்லவோ, உம்மில் அன்பு கூறுவேன், உம்மை ஆராதிப்பேன். அர்ப்பணித்தேன், என்னை அர்ப்பணித்தேன், சித்தம் செய்ய அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், என்னை அர்ப்பணித்தேன், சித்தம் செய்ய அர்ப்பணித்தேன். என்னை ஆட்கொண்ட தகப்பன் நீரல்லவோ, உம்மில் அன்பு கூறுவேன், உம்மை ஆராதிப்பேன். என்னை ஆட்கொண்ட தகப்பன் நீரல்லவோ, உம்மில் அன்பு கூறுவேன், உம்மை ஆராதிப்பேன். நம்புகிறேன், உம்மை நம்புகிறேன், கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். நம்புகிறேன், உம்மை நம்புகிறேன், கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். என்னை ஆட்கொண்ட தகப்பன் நீரல்லவோ, உம்மில் அன்பு கூறுவேன், உம்மை ஆராதிப்பேன். என்னை ஆட்கொண்ட தகப்பன் அன்பு கூறுவேன், உம்மை ஆராதிப்பேன். இடராமல் என்னை காப்பவரே, எனக்காயாவும் செய்பவரே. இடராமல் என்னை காப்பவரே, எனக்காயாவையும் செய்பவரே.
என்னை ஆட்கொண்ட தகப்பன் நீரல்லவோ. உம்மில் அன்பு கூறுவேன், உம்மை ஆராதிப்பே. என்னை ஆட்கொண்ட தகப்பன் நீரல்லவோ. உம்மில் அன்பு கூறுவேன், உம்மை ஆராதிப்பே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அன்பினா ஆராதிப்பே, ஆயுள் எல்லாம் ஆராதிப்பே. அன்பினால் ஆராதிப்பே, ஆயுள் எல்லாம் ஆராதிப்பே. துன்பமோ துயரங்களோ துணையாளர் நீர்தானே. துன்பமோ துயரங்களோ துணையாளர் நீர்தானே. இன்பத்தின் நேரத்திலும் என் மணவாளன் நீர்தானே. இன்பத்தின் நேரத்திலும் என் மணவாளன் நீர்தானே. அன்பினா ஆராதிப்பே, ஆயுள் எல்லாம் ஆராதிப்பே. என்னை பர் நீர்தானே, எனக்கென்றும் குறையில்லையே. என்னை பர் நீர்தானே, எனக்கென்றும் குறையில்லையே. நன்மையும் கிருபைகளும் நாளெல்லாம் என்னை தொடரும். நன்மையும் கிருபைகளும் நாளெல்லாம் என்னை தொடரும். அன்பினா ஆராதிப்பே, ஆயுள் எல்லாம் ஆராதிப்பே. அன்பினான் ஆராதிப்பே, ஆயுள் எல்லாம் ஆராதிப்பே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்ன வந்தாலும் ஸ்தோத்திரம், எது நடந்தாலும் ஸ்தோத்திரம். என்ன வந்தாலும் ஸ்தோத்திரம், எது நடந்தாலும் ஸ்தோத்திரம். கர்த்தர் எந்தன் வெளிச்சமானார், கர்த்தர் எந்தன் இரட்சிப்புமானார். கர்த்தர் எந்தன் வெளிச்சமானார், கர்த்தர் எந்தன் இரட்சிப்புமானார். யாருக்கும் நான் அஞ்சிடேன், கர்த்தருக்கே அஞ்சுவே. யாருக்கும் நான் அஞ்சிடேன், கர்த்தருக்கே
கர்த்தருக்கே அஞ்சுவே. என்ன வந்தாலும் ஸ்தோத்திரம், எது நடந்தாலும் ஸ்தோத்திரம். என்ன வந்தாலும் ஸ்தோத்திரம், எது நடந்தாலும் ஸ்தோத்திரம். மலைகள் குன்றுகள் விலகினாலும் உந்தன் கிருபை விலகிடாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் உந்தன் கிருபை விலகிடாது. உற்றார் அன்பு மாறினாலும் உந்தன் அன்பு மாறிடாது. உற்றார் அன்பு மாறினாலும் உந்தன் அன்பு மாறிடாது. என்ன வந்தாலும் ஸ்தோத்திரம், எது நடந்தாலும் ஸ்தோத்திரம். என்ன வந்தாலும் ஸ்தோத்திரம், எது நடந்தாலும் ஸ்தோத்திரம். பாதம் அமர்கிறே, பரவசம் அடைகிறே. பாதம் அமர்கிறே, பரவசம் அடைகிறே. பாடி துதிக்கிறே, பணிந்து தொழுகிறே. பணிந்து தொழுகிறே. உம் பாதம் ஒன்று போதும், பயமே எனக்கு இல்லை. உம் பாதம் ஒன்று போதும், பயமே எனக்கு இல்லை. ஹல்லேலூயா. 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 இரக்க நிறைந்த தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நன்றி சொல்லுகிறோம். உடைய சன்னிதானத்தில் ஆண்டவரே ஆயத்தமாய் உடைய சமூகத்தில் துதிக்கிற மக்கள், ஆராதிக்கிற மக்களுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உடைய கரங்களில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உன் வழியை கொடுத்து கர்த்தர் மேல் நம்பிக்கையார், அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே மேல் நம்பிக்கையாக இருந்து உம்மிடத்திற்கு எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தகப்பனே, ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த காலை வேளையில் தடைபட்டிருக்கிற எல்லா காரியங்களை கர்த்தர் மாற்றி போடும் அப்பா. ஆண்டவரே மனிதனுடைய தடைகள், சத்துருடைய தடைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றிவிடும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நினைவு கூர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த தேசத்தில் இருக்கிற அத்தனை தேவ மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட அத்தனை மக்களையும் உம்முடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். சகல பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்க சொன்னீரேன் ஆண்டவரே. எல்லாரையும் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் செய்வதற்கு தேவ ஜனங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியர்களுக்காய் ஸ்தோத்திரம். ஊழியக்காரர்களுடைய சுகத்தை விரும்புகிறவர் ஆண்டவரே, ஊழியக்கார சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறோம். அத்தனை பேரையும் கர்த்தர் சுகமாய் பலனாய் காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் தேசத்தில் எழுப்பி தந்த மிஷினரிகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. எல்லா மிஷினரிகளை ஆண்டவரே உம்முடைய கரங்களில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கிருபையாய் காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஊழிய ஸ்தலங்களில் உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பொல்லாத மனிதர்கள் கையில் இருந்தும் கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கி ஆண்டவரே நிறைவேற்ற வேண்டிய ஊழியங்கள் நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் தேசத்தின் தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலங்களிலே எங்கள் தேசத்தை நடத்தி செல்வதற்கு விசேஷித்த கிருபை, விசேஷித்த ஞானம்
ஆண்டவரே உண்டாகி இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மரணத்தின் சத்தத்தை எங்கும் கேட்கிறோம் ஆண்டவரே. அந்த சத்தங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே வியாதி தொற்றினால் மரணங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இந்த வியாதி தொற்றை கர்த்தர் மாற்றி போடும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உடைய கரங்களில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசுவார். பரிசுத்த லூக்கா எழுதிய சுவிசேஷம் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை நாம் வாசித்து இந்த காலை வேளையில் காலை தியானத்திலே பங்கெடுக்க போகிறோம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் இயேசு ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த குடும்பம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நாம் மரியாளை குறித்து சற்று நாம் தியானிக்க போகிறோம். இந்த மரியாள் ஆண்டவரான இயேசுவை ஏற்றுக்கொண்டவள். சோதரம் 1 யோவான் எழுதிய சுவிசேஷம் 1வது அதிகாரம் 11-12வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர் சொந்தமானதிலே வந்தார், அவர்களோ அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர், அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி ஆண்டவர் உரிமையை கொடுக்கிறார். இதோ வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன். யார் என் சத்தத்தை கேட்டு வாசலை திறப்பானோ அவன் வீட்டுக்குள்ளே பிரவேசிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மரியாள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள். இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கும் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து வளர்வதற்கு வித்தியாசம் இருக்கிறது. கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்ததினால், இல்லை என்று சொன்னால் ஆவிக்குரிய சபைக்கு போகிற பெற்றோருடைய பிள்ளைகளாக இருப்பதனால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தம் கிடையாது. ஆனால் அவர்கள் என்றைக்கு ஆண்டவரான இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறார்களோ, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படுகிறார்களோ, அப்பொழுதுதான் அவர்கள் தேவாதி தேவனுக்கு பிள்ளைகளாய் மாறுகிறார்கள். அவர்களுக்கு அவர் தகப்பனாய் மாறுகிறார். இந்த மாரியாளும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். ஹல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுடைய பெயர் ஆண்டவர் பரலோகத்திலே ஜீவ புத்தகத்திலே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நான் இந்த தேசத்தின் குடிமகன்தான் என்பதற்கு பல சான்றுகள் இருக்கிறது போல, நான் பரலோக குடிமகன்தான் என்பதற்கு நான் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது என்னுடைய பெயரை ஆண்டவர் ஜீவ புத்தகத்திலே எழுதி வைக்கிறார். இந்த மரியாள் சற்று வித்தியாசமானவர்கள். ஸ்தோத்திரம். 39வது வசனம் வாசிக்கும் போது, அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். இந்த மரியாளுடைய வாழ்க்கை இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். உபாகம புத்தகம் 33:3 வாசிக்கும் போது, மெய்யாகவே நீர் ஜனங்களை சிநேகிக்கிறீர், உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து போதனை அடைவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மரியாள் ஆண்டவரான இயேசுவின் கால்களில் அவர் பாதத்தருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், சோதராம், கர்த்தர் எனக்கு போதிக்க வேண்டும், கர்த்தரிடமிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை இருந்தால், இந்த மரியாளை போல கர்த்தர் கற்றுத்தர, மரியாளுக்கு தேவ வார்த்தைகளை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது போல எனக்கும் கற்றுக் கொடுக்க கர்த்தர் கிருபை தருவார். மோசைக்கு 40 நாட்களாய் அந்த சீனாய் மலையிலே ஆண்டவர் 40 நாட்களாய் இரவும் பகலும் கற்றுக் கொடுத்தார். அவைகள்தான் சபைக்கு அஸ்திவாரமாய் ஆண்டவர் மாற்றி தந்தார். தேவனுடைய பிள்ளைகள், இந்த மரியாள் ஆண்டவருடைய பாதத்திலே உட்கார்ந்து ஆண்டவர் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்க் எழுதிய சுவிசேஷம் 4வது அதிகாரம் 33வது வசனம் சொல்கிறது, அவர்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக ஓமையினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். தேவனுடைய பிள்ளைகள், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ உள்ளதாய் நினைக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த மரியாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டுமல்ல, இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து
வசனத்தை கேட்டு அவர்கள் பலனடைகிறார்கள். சங்கீதங்களின் புத்தகம் 27வது அதிகாரத்தில் தாவீது ஒரு காரியத்தை தேவனிடத்தில் கேட்கிறார். 4வது வசனம், கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். எவ்வளவோ பொறுப்புகள், எவ்வளவோ காரியங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. ஆனால் இந்த மரியாள் இயேசுவின் பாதத்தின் அருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வசனம் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தை எந்த அளவுக்கு நாம் நமக்குள் உள்வாங்குகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலன் உள்ளவர்களாக இருப்போம். கிறிஸ்துவின் வசனம் நிறை ஞானத்தோடு நமக்குள்ளே குடிகொள்வதாக என்று வாசிக்கிறோம். வசனம் உள்ளே இருந்தால் வசனம் அது நம்மளை வல்லமை உள்ளவர்களாய் மாற்றும். வசனத்தை உட்கார்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அடுத்தது இந்த மரியாளை குறித்து நாம் வாசிக்கிற வேளையிலே யோவான் எழுதிய சுவிசேஷம் 11வது அதிகாரத்தில் இந்த குடும்பத்தை ஆண்டவர் நேசித்ததாய் வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் அந்த குடும்பத்தில் லாசரு வியாதிப்பட்ட போது அந்த பிரச்சனையை இயேசுவிடத்தில் கொண்டு போகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய போராட்டங்கள் எல்லாவற்றையும் தீர்க்கிறவர் இயேசு ஒருவர் தான். ஹல்லேலூயா. மனிதன் தீர்க்கிறது போல் இருக்கும், ஆனால் மீண்டும் அந்த பிரச்சனைகள் வந்து நிற்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கர்த்தர் ஒரு பிரச்சனையை தீர்ப்பார் என்று சொன்னால், கர்த்தர் ஒரு பிரச்சனைக்கு தீர்வை தருவார் என்று சொன்னால் மீண்டுமாக அந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். நீர் செய்ய நினைச்சது ஒன்றும் தடைபடாது. ஆமென். இந்த மரியாள் தன்னுடைய பிரச்சனைகளை, தன்னுடைய குடும்பத்தின் காரியங்களை தேவனிடத்தில் கொண்டு போகிறார்கள். கடினமானவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று வேதம் சொல்கிறது. கடினமானவைகள் சோதர, நமக்கு கடினமானவைகள் கர்த்தருக்கு லகுவானவைகள், நமக்கு முடியாதவைகள் கர்த்தருக்கு முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, தன்னுடைய பிரச்சனையை, தன் வீட்டில் உள்ள பிரச்சனைகளை, சகோதரனுடைய பிரச்சனைகளை இயேசுவிடத்தில் இந்த மரியாள் சொல்வதை, இந்த குடும்பத்தின் சார்பிலே சொல்வதை பார்க்கிறோம். பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 4வது அதிகாரம், பிலிப்பியருக்கு எழுதிய அதிகாரம் 4வது அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கும்போது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். தேவனுடைய பிள்ளைகள், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் விண்ணப்பத்தினால் தேவனுக்கு சொல்லுங்க. அப்போ எல்லா புத்திக்கும் மேலான ஒரு சமாதானத்தை ஆண்டவர் தருவார். இந்த மரியாள் தன்னுடைய பிரச்சனைகளை இயேசுவிடத்தில் சொன்னார். இயேசு உடனே வந்து அதற்கு தீர்வை செய்யலை. வியாதியாக இருந்தவனை சுகமாக்கலை. ஆனால் மறித்து 4 நாள் கழித்து தான் வந்தார். வந்தபோது அந்த மரியாள் சொல்லுகிறார்கள், நீர் இங்கே இருந்திருப்பீர்கள் என்று சொன்னால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். தேவனுடைய பிள்ளைகள், பிரச்சனைகளை இயேசுவிடத்தில் சொன்னால் போதாது, அந்த பிரச்சனைகளை இயேசு தீர்த்து வைப்பார் என்ற ஒரு விசுவாசம் எனக்கும் உங்களுக்கும் தேவை. ஆமென். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் தேவனிடத்தில் எதையாயிலும் சொல்வோம் என்று சொன்னால் அதை நிச்சயமாக தேவன் எனக்கு உங்களுக்கும் செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும். இந்த மரியாள் இயேசுவிடத்தில் வந்து சொல்கிறார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 11வது அதிகாரம் 32வது வசனம், இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்தை வார்த்தையினால பேசுகிறார். ஹல்லேலூயா.
நான் விசுவாசித்தேன், அதனால் பேசுகிறேன். தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசித்து பேச வேண்டும், விசுவாசித்து பேச வேண்டும். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று வேதத்தில் வாசித்திருக்கிறார். நாம் விசுவாசிக்கிறவர் சர்வத்தையும் படைத்தவர், இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், காற்று கடல் எல்லாவற்றையும் அவர்தான் உண்டாக்கினார் என்று என்னுடைய வேதம், நம்முடைய வேதம் சொல்லுகிறது. விசுவாசித்து விசுவாச வார்த்தைகளை பேசுகிறார். அல்லேலூயா. இயேசு கல்லறை இடத்திற்கு போனபோது மார்த்தாள் சொல்லுகிறார்கள், சோதரம் இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிருச்சு. அல்லேலூயா. விசுவாசம் ஒருபோதும் தடுமாறாது. ஆனால் மரியாளுக்கும் மார்த்தாளுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, மரியாள் விசுவாசத்துல எந்த அவிசுவாசமும் அவருக்குள்ள வரவே இல்லை. ஆனால் இந்த மார்த்தாளுக்குள்ள அந்த அவிசுவாசம் வந்தது, அதை ஆண்டவர் கண்டுகொள்ளவே இல்லை. இந்த மரியாள் விசுவாசித்தபடினாலே தேவனுடைய திட்டத்தின்படி ஆண்டவர் லாசர்வை உயிரோடு ஆண்டவர் எழுப்பி தந்தார். இந்த மரியாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவள். இந்த மரியாள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் தேவ வார்த்தையை கற்றுக்கொண்டவன், தன் பிரச்சனையை தேவனுக்கு சொன்னவன், விசுவாசத்தை வார்த்தையினால சொன்னவன். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் அந்த மரியாளுடைய விசுவாசத்தை கனமண்ணி லாசர்வை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கைகூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கைகூடும். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 8வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், 1 வாசிக்கும் போது, அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டி, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் எப்பொழுதும் சுத்தமாத்தான் இருக்கிறார். எனக்காக உங்களுக்காக கிரியை செய்வதற்கு எப்பொழுதும் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். விசுவாசித்தால் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். எனக்குள்ளே நமக்குள்ளே அந்த விசுவாச குறைவுகளை ஆண்டவர் மாற்ற வேண்டும். விசுவாசம் இல்லை என்று சொன்னால் ஆண்டவர் கடிந்து கொள்கிறார். விசுவாசம் இல்லை என்று சொன்னால் ஆண்டவர் வேதனைப்படுகிறார். தேவனுடைய பிள்ளைகள், இந்த மரியாளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் லாசர்வை உயிரோடு எழுப்பி தருவார் என்ற விசுவாசமும் அதை குறித்து வார்த்தையும் அவள் வாழ்க்கையில் இருந்தது. ஆண்டவர் அவர்கள் வார்த்தையை கனமணி லாசர்வை உயிரோடு எழுப்பி கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் இந்த மரியாளுடைய அடுத்த ஒரு பகுதி யோவான் எழுதிய சுவிசேஷம் 12வது அதிகாரம் 12வது அதிகாரத்தில் 1-4 வரை வாசிக்கும் போது, விலையேறப்பட்ட வாசன திரவியத்தை ஏறக்குறைய 300 பணத்துக்கு, ஒரு நாளைக்கு 1 ரூபாய் என்று சொன்னால் ஒரு 300 நாட்கள் உழைக்க வேண்டிய அந்த பெரும் மதிப்புக்குரிய பணத்தை உடைய அந்த நறுமணத்தை அந்த பாட்டல் உடைச்சு அந்த தைலத்தை இயேசுவின் பாதத்தில் ஊற்றி தன் கூந்தலால துடைக்கிறார். இயேசுவுக்காக விலையேறப்பட்டதை கொடுத்தாள். தேவனுடைய பிள்ளைகள், இயேசுவுக்காக விலையேறப்பட்டதை நாம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அவள் தனக்குள்ள ஆஸ்தியை இயேசுவுக்காக செலவு செய்தாள். தேவனுடைய பிள்ளைகள், இந்த பூமியில நாம் ஒன்றையும் கொண்டு வரவில்லை, ஒன்றையும் கொண்டு போவதில்லை. நம்மளுக்கு உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் அநீதியான செல்வங்களை வைத்து நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகள், தேவன் எனக்கும் உங்களுக்கும் ஆஸ்தியை தருவார் என்று சொன்னால், பணங்களை தருவார் என்று சொன்னால், நம்முடைய தேவைக்கு போக, நம்முடைய வீட்டின் தேவைகள், நம்முடைய பிள்ளைகள் தேவைகள் மத்தியில் தேவனுடைய ராஜ்யத்திற்காக இவளை போல செலவு செய்யத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். லூக்கா எழுதிய சுவிசேஷத்தில் 21வது அதிகாரத்தில் ஆண்டவர் காணிக்கை பெட்டிக்கு அருகிலே உட்கார்ந்திருக்கார். ஹல்லேலூயா, ஆமென், சோதரம். அங்கே எல்லாரும் தனக்குள்ளதிலிருந்து கொடுத்தாங்க. ஆனால் அந்த ஏழை விதவை தனக்குள்ளதை எல்லாவற்றையும் கொடுத்துட்டா.
அவங்கள பார்க்கல இவங்க தான் அதிகமாக போட்டதா என்று ஆண்டவர் அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறார். இந்த மரியாள் தேவனுக்காக கொடுத்தவர். தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் தேவனுக்காக கொடுக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த மரியாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். இந்த மரியாள் ஸ்தோத்திரம் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து வசனங்களை கற்றுக்கொண்டவர்கள். இந்த மரியாள் விசுவாசத்தை வார்த்தையினால் அறிக்கை செய்தவர்கள். இந்த மரியாள் ஸ்தோத்திரம் ஆமென் தங்கள் பிரச்சனைகளை இயேசுவிடத்தில் சொன்னவர்கள். இந்த மரியாள் தங்கள் விசுவாசத்தை தேவனுக்கு ஹல்லேலூயா வார்த்தையினால் சொன்னவர்கள். இந்த மரியாள் வெளியேறப்பட்டதை தேவனுக்கு கொடுத்தவர்கள். 5 காரியம். இந்த மரியாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவள். இந்த மரியாள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கற்றுக்கொண்டவள். தன் பிரச்சனைகளை தேவனிடத்தில் சொன்னவள். ஹல்லேலூயா விசுவாசித்து அற்புதங்களை பெற்றுக்கொண்டவள். வெளியேறப்பட்டதை இயேசுவுக்கு கொடுத்தவள். அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே, என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே, இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே. இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே. உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். எப்போது வருவீரையா, என்னுள்ளம் ஏங்குதையா. பரலோக பிதாவே, மரியாளைப் போல உம்மை ஏற்றுக்கொள்ளவும் உம்முடைய பாதத்திலே கற்றுக்கொள்ளவும் தன்னுடைய பிரச்சனைகளை உம்மிடத்தில் சொல்லவும் விசுவாசத்தில் ஆண்டவரே இழந்தவைகளை பெற்றுக்கொள்ளவும் விலையேற பெற்றதை உமக்கு கொடுக்கவும் தேவன் எனக்கும் எங்களுக்கும் கிருபைகளை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாது. நாளைக்கு காலையிலையும் 6 மணிக்கு வாருங்கள், ஆராதிப்போம், ஜெபம் இருக்கும். தேவ ஜனங்கள் பங்கெடுக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.